அன்பான வணக்கம். நேர்மையான எண்ணை நான் எப்படி உருவாக்குவது? மனிதராய் பிறந்த அனைவரும் இறைவனின் சாயலை வெளிக்கொணருகின்றோம். இறைவன் அன்பானவர் என்றால் நாமும் அன்பானவர்கள். இறைவன் பொறுமையானவர் என்றால் நாமும் பொறுமையானவர்கள். ஆக இறைவனை அன்றாடம் நம்முடைய வாழ்வியல் சூழலில் வெளிப்படுத்திக் கொண்டேதான் நாம் இருக்கின்றோம். இறைவன் நேர்மையாக இருப்பது போல் நம்மால் இருக்க முடியாதா? நேர்மையான எண்ணை நான் எப்படி உருவாக்குவது? மனிதர்களாகிய நாம் தனித்தீவுகள் கிடையாது. மாறாக நாம் மற்றவரை எப்போதும் சார்ந்தே வாழ்கின்றோம். மற்றவரை சார்ந்து வாழும்பொழுது நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய உண்மையான முகத்தை வெளிக்கொணர்கின்றோமா? நம்மையே உண்மையான நேர்மையான மனிதர்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சில வழிமுறைகள். 1. சுய சிந்தனை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கும் மதிப்பீடுகள் என்ன? நாம் நம்புகின்ற ஏற்றுக்கொள்கின்ற கொள்கைகள் என்ன? 2. வெளிப்புற உறுதிப்படுத்துதலை தவிர்ப்பது. மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் நம்மை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து வாழும்போது நாம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கப் போவதில்லை. உங்களை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தனித்தன்மையை கண்டறியுங்கள். 3. நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்றாட வாழ்க்கையில் நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கே நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயலுங்கள். உங்களுடைய இயலாமைகளும் பலவீனமான நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்லதொரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். நன்றி.